கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரலாறு. இணைந்து வழங்குபவர்கள் ஆக்வாகார்ட், உலகின் ஆரோக்கியமான நீர். இந்த ஓட்ஸ் நம்ம ஊர் கிராப்பே இல்லையே, இது எப்படி நம்ம டயட்டில் வந்தது? உங்கள் ஹார்ட்டுக்கு இப்போ ஓட்ஸ் தான் மோகன். கரெக்ட், ரொம்ப கரெக்டு. ஆனால் இதிலே கொஞ்சம் உப்பு காரம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி. ஹவு கிளெவர். இல்லைப்பா, உனக்கு புரியல. ஒரு செகண்ட் எங்கூட வாய. அதெல்லாம் முடியாது. ஒரே செகண்ட் எங்கூட வா. அப்புறம் லஞ்ச் லேட் ஆகிடுது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இந்த ஆலிவ் ஆயில் ஓட்ஸ் எல்லாம் நம்மளோட ஸ்டேப்பிள் டயட்டே கிடையாது. ஓ, இவ்வளோ காலமாக சமைக்கிறியே, இந்த சமையலுக்கான ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது தெரியுமா உனக்கு? இந்த ப்ரோக்ராம் பாரு, அப்புறம் பேசுவோம். ஹாய், வணக்கம். புண்ணிய நகரி அப்படின்னா சமஸ்கிருதத்தில் மாசற்ற நகர் அப்படின்னு அர்த்தம். இந்த பூனாவை பழங்காலத்தில் இந்த பெயர் கொண்டு தான் அழைச்சிருக்காங்க. பண்டைய ராஷ்டிர கூடர்களோட செப்பு தகட்டில் இந்த ஊர் புண்ணிய விஷாயா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. 13ஆம் நூற்றாண்டின் வரலாற்று குறிப்புப்படி இந்த ஊரை புனாவாடி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் இந்த ஊரை பூனா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கு பிறகு இப்போது பூனே அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஊரை சுற்றி 4 புறமும் மலைகள். மலைகளுக்கு நடுவே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னே இந்த ஊரை சொல்லலாம். இந்த ஊர்ல ராணுவ கல்லூரிகள், ராணுவ பயிற்சி முகாம், தென்னக ராணுவ தலைமையகம் அப்படின்னு ஏகப்பட்ட ராணுவம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர்ல திரைப்பட கல்லூரி, தேசிய திரைப்பட ஆவண காப்பகம் அப்படிங்கிறதும் இங்கே தான் இருக்கு. இந்தியாவின் 9வது மிகப்பெரிய நகர் அப்படின்னா பூனேவை தான் சொல்லணும். மகாராஷ்டிராவில் மும்பைக்கு அடுத்தபடியாக பெரிய நகரம் அப்படின்னா இந்த பூனே தான். மராத்தியர்களோட உணவின் பொதுத்தன்மை அப்படின்னு பார்த்தா மிதமான காரத்திலிருந்து சுளீர் காரம் வரைக்கும் விதவிதமான உணவுகள் நிறையவே இருக்கு. ஆனால் அவங்க அசைவத்தை விட சைவத்துக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறாங்க. இங்கே நிறைய இனிப்பு வகைகள் செய்கிறாங்க. அது பெரும்பாலும் ரவையை கொண்டு செய்யப்படுவது. இந்த ரவை அப்படிங்கக்கூடிய தமிழ் வார்த்தையே ரவா அப்படிங்கக்கூடிய மராத்திய வார்த்தையிலிருந்து தான் வந்திருக்குது. தமிழகத்தை மராத்தியர்கள் ஆண்ட போது நிகழ்ந்த கலாச்சார கலப்பல தான் கேசரி அப்படிங்கக்கூடிய உணவே தமிழகத்துக்கு கிடைச்சிருக்கு. சரி, இந்த ரவையை வச்சு மராத்தியர்கள் செய்யற ஒரு இனிப்பை நாம பார்த்துடலாமா? மகாராஷ்டிராவில் தீபாவளி பண்டிகை அப்படின்னா எல்லார் வீட்லையும் செய்யக்கூடிய ஒரு இனிப்பு அப்படின்னா கரஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. அந்த கரஞ்சி எப்படி செய்யறது அப்படின்னு நம்மளுக்காக செஞ்சு காமிக்கிறதுக்காக பூனாவில் இருக்கக்கூடிய மாயா ஜக்தாம் அவங்க வீட்டில் தான் இருக்கோம். அவங்க தான் நம்மளுக்காக இப்போ செஞ்சு காமிக்க போறாங்க. நமஸ்தே ஜி. करंजी का इंग्रेडिएंट्स क्या है? ये रवा, रवा, मैदा, मैदा, ये खसखस, ये कॉर्नफ्लोर बाद में लेने का है, कोकोनट, ग्रेटेड कोकोनट, इलायची पाउडर, ओके, शुगर भी बाद में नापेंगे, घी, ऑयल भी तलने के लिए चाहिए. बस ये खसखस फर्स्ट कसकसा 2 टीस्पून कसकसा फर्स्ट. थोड़ा सा उसका कलर थोड़ा चेंज हुआ ओके, तो बस होता है. ऐसा कलर मारने நம்ம எடுத்துறலாம். ये कटोरी भर के लिए तो 100 ग्राम होता है. ओके, थोड़ा है तो 50 ग्राम लेंगे. ओके, अधिक कटोरी. ரெண்டு டீஸ்பூன். एकदम रेड कलर एकदम चेंज होना चाहिए इसका. ओके, லேசா அந்த ரெட்டிஷ் கலர் வந்து रेडिश कलर நம்ம எடுத்துறலாம் இல்லையா? मैदा 2 teaspoon. 2 teaspoon.
खाली ऐसे कुछ नहीं, घी वगैरह नहीं डालने का, ऐसा ही भूनने का। இந்த கசகசாவை நம்ம இப்படி வறுத்துட்டு மிக்ஸில லேசா திரிச்சுக்கணும், பொடி பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்றோம். இந்த கிண்ணத்துக்கு இதனுடைய அளவு எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சக்கரை சேர்க்கணும். थोड़ा सा पानी डालेंगे। अभी ये शुगर அப்படியே சூடு ஆறணும். फिर ये सब उसमें मिक्स करने का। நம்ம இப்போ இதை மிக்ஸ் பண்ணலாமா? இப்போ நம்ம வறுத்த ரவா, நெய் போட்டு மைதா, கோகனட், தென் கஸ்கஸ். ஓகே, இது மிக்ஸில திரிச்ச கஸ்கஸ். நம்ம இப்போ கரஞ்சிக்குள்ள ஸ்டஃப் பண்றதுக்கான சாரங் அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. 100 கிராம் ரவா, बीटरूट मैदा, மைதா 1.5 स्पून, थोड़ा नमक, थोड़ा सा नमक, थोड़ा கொஞ்சமா எண்ணெய், थोड़ा இப்போ நம்ம வந்து ரவா, கொஞ்சம் மைதா, அப்படியே கொஞ்சம் வந்து எண்ணெய், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கோம். இதுதான் நம்ம அந்த கவர் பண்றதுக்கான மெட்டீரியல். இதை நம்ம ஒரு ஈர துணியில போட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே வச்சிருக்கணும். அப்பதான் இது நல்லா கெட்டியா ஆகும். அதுக்கு பிறகு நம்ம இதை எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. நாமளும் ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ணலாம்.